ஹாய். Children excel in everything. அவங்களால எல்லா துறைகள்லையும் பிரகாசிக்க முடியும். ஒரு அழகான விஷயம், குழந்தைகள் the process of learning அந்த ஜர்னியை ரொம்பவே ரசிப்பாங்க. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பத்தி கவலைப்படாம முழு கவனத்தோட போவாங்க. இந்த லிஸ்ட்ல பேபி சஞ்சனாவும் இருக்காங்க. 7th கிரேட்ல படிக்கிற சஞ்சனா இவங்க ஒரு ஆல் ரவுண்டர். Well, one of the talents of Sanjana is her ability to sing any given genre with perfection. Yes, Sanjana இசையில முறையான பயிற்சி எடுத்துட்டு வராங்க. இந்த முறையான பயிற்சி அவங்களுக்கு நல்ல டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷனை கற்றுக் கொடுத்துருக்கு. Sanjana's awards, medals and other accolades அப்படின்னு பார்த்தோம்னா there are many to her credit. இது மட்டும் இல்லாம மேஜர் சிங்கிங் காம்படிஷன்ஸ்ல கலந்துக்கிட்டு அவங்களோட சிங்கிங் டைனாமிக்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ம சஞ்சனா. ஹாய், உங்க பேரு, அப்புறமா எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சஞ்சனா. நான் கிரேட் 7 படிக்கிறேன். குட். சஞ்சனா, பாட்டு கத்துக்கிறீங்களா? எந்த வயசுல பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் யூகேஜில இருந்து பாட்டு கத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ஸ்வராஸ் அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கர்நாடிக் கத்துக்கிட்டேன். That's wonderful. உங்க குருவோட பேரு? என்னோட பாட்டு மிஸ் பேர் வந்து மிஸ்ஸஸ் சாரதா சுரேஷ். Oh, that's good. அம்மா பாட்டு டீச்சரா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு சஞ்சனா? எனக்கு எங்க அம்மா பாட்டு டீச்சரா இருக்கிறதுனால ஏதாவது எனக்கு வாய்ஸ் செட் ஆகுற மாதிரி பாட்டு எடுத்து தருவாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஹை பிச், லோ பிச், சங்கீதம் ஏதாவது வந்ததுன்னா அது நீட்டாக சொல்லி தருவாங்க. ஏதாவது நான் மிஸ்டேக் சப்போஸ் பண்ணிட்டேன்னா அது வந்து கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க எனக்கு. கிரேட். அம்மா ஓன் காம்போசிஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நான் ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌட் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து இவங்க அம்மா எல்லாம் உனக்கு சொல்லித்தராங்கன்னு டெய்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். வண்டர்ஃபுல். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சஞ்சனா சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? மினிமம் 1 hour கற்றுப்பேன். எனக்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க்ஸ், கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரீ டைமாக இருந்ததுன்னா எனக்கு. குட். எந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சஞ்சனா? எனக்கு வந்து எல்லா டைப் சாங்ஸும் பிடிக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஃபேவரட்டான டைப் வந்து மெலோடி டைப் தான். That's really good. உங்களோட ஃபேவரட் சாங்? ஜானி மூவில இருந்து ஜென்சி மேம் பாடின பாட்டு. அது வந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா, அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Lovely. Does Sanjana read books? உங்களோட ஃபேவரட் புக் and author? நான் புக்ஸ் ரொம்ப படிப்பேன். என்னோட ஃபேவரட் புக்ஸ் படிக்கிறது. எங்கள் தாத்தா வந்து தமிழ் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால எனக்கும் வாங்கி தந்தார். என்னோட ஃபேவரட் புக் அவர் வாங்கி கொடுத்தது வந்து இந்த புக்கு தான். பேர் மாய கண்ணாடி. உதயசங்கர் ஆத்தர் எழுதியிருக்காரு. Sanjana's other hobbies are? எனக்கு வந்து பெயிண்டிங் பண்ண பிடிக்கும். மோஸ்ட்லி கேன்வாஸ்ல பண்ண பிடிக்கும். அப்புறம் வந்து வால்ஸ்ல வந்து பண்ண பிடிக்கும். அப்புறம் வந்து ஷட்டில்ஸ் விளையாடுவேன். ஒரு சைக்கிள் ஓட்டுவேன். எல்லாமே பண்ணுவேன். That's good. உங்களோட ஃபேவரட் பிளேசஸ் என்ன சஞ்சனா? என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து ஆனைக்கட்டியில வந்து அகலி வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கு. அங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து பொள்ளாச்சியில மாசாணி அம்மன் கோயில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டெம்பிள். அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதுவும் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். நைஸ். இப்போ மூவிங் ஆன் டு த ஸ்பெஷல் क्वेश्चन. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சதுன்னா அந்த பவர் என்னவா இருக்கலாம்? அந்த ஸ்பெஷல் பவரை எப்படி யூஸ் பண்ணுவீங்க சஞ்சனா? எனக்கு வந்து ஸ்பெஷல் பவர் கிடைச்சுன்னா நான் வந்து எது சூஸ் பண்ணுவேன்னா என்னோட பவர்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து சேஃபாக பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து நான் பொல்யூட்டிங் என்விரான்மெண்ட்டாக மாற்றுவேன். அப்புறம் வந்து ஏதாவது சமூக சேவைகள் இருந்தால் அதெல்லாம் பண்ணி என்னோட என்விரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக மாற்றுவேன். இதனால எனக்கும் மற்ற என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல இது, அதாவது நல்ல ஆக்சிஜன் எல்லாம் நீட்டாக இருக்கும். அதனால எனக்கு இந்த பவர் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு பவர் கொடுத்தேன். இப்ப சஞ்சனா பாப்பா நம்ம எல்லாருக்காகவும் ஒரு அழகான பக்தி பாடல் பாட போறாங்க. வாங்க கேக்கலாம்.
ரங்கனே ஆதி அந்தனே தேடி வந்தனே தவக்கும் திருவருள் புரிய மன்னனே மாய கண்ணனே அவனின் சிந்தனை நகதியடைய திருவாய்மொழி அவன் கூறிட இவ்வையகம் ஆழ்ந்திட திருவாய்மொழி அவன் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனே ஆதி அந்தனே தேடி வந்தனை தவர்க்கும் திருவருள் புரிய மன்னனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நகதியடைய தான் சூடிக் கொடுத்து பின்னவன் அணிய தான் சூடிக் கொடுத்து பின்னவன் அணிய 1000 பெண்ணிலவ முகத்தில் சொல்லிக்க நாராயணன் நமக்கெனவ உரைத்த நாளெல்லாம் அவனை உருகி ரசித்த மங்கைக்கு மட்டுமா விழிக்க அழைத்தான் உலகம் விழிக்கவே திருப்பாவை அளித்தான் மங்கைக்கு மட்டுமா விழிக்க அழைத்தான் உலகம் விழிக்கவே திருப்பாவை அளித்தான் ரங்கனே ஆதி அந்தனை தேடி வந்தனை தவக்கும் திருவருள் புரிய கண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நகதியடைய திருவாய்மொழி அவன் கூறிட வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவன் கூறிட வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவக்கும் திருவருள் புரிய முன்னனை மாய கண்ணனை சிந்தனை நகதியடை